ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம 2019 தமிழ் கொஷின் தான் பார்க்குறோம். 51லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாதி இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. துடியன் நாயினன் தோள் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரின் தன்ன நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? குகன். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல். வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அயர்கூற்று வாக்கியம். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். அயர்கூற்று வாக்கியம். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். அவன் சித்திரையான் காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை அப்படின்னா திண்மை. வலிமை திண்மை. மறை சின்னறை அப்படின்னா மான். பெரியறை அப்படின்னா வேதம். மறை மான் வேதம். ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். ஜெராக்ஸ்னது ஒளி நகல். எந்த லீ அதுதான் நான் இங்கே வித்தியாசம் பார்க்கணும். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. மா பெரிய. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைன் நிறம் பசுமை கூட்டல் நிறம். பைன் நிறம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நிறம். திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றலியும் 6 அடி பேரலியும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு. தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. அகத்திக்கீரை கண்ணோய். அகத்திக்கீரை கண்ணோய் அப்படிங்கிறது தான் தவறான இணை. பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகுன்னு சொல்லியிருக்காங்க. வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகுங்கிறது தவறான பதில். அகர வரிசைப்படுத்துக. மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை. மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை. தென்னாட்டின் தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் ஆட்டையாம்பட்டி. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005. தமிழில் சதுரகாதி என்னும் அகரமுதலை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தமிழில் சதுரகாதி என்னும் அகரமுதலை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர்
வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். பரிதிமாறு கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் என்றவர் யார்? எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து சீசு செல்லப்பா. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் பிச்சமூர்த்தி. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகிசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். வாகிசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். ஏர் முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி தாளிசைகள் 599. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கையாக 599. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு.